ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நவராத்திரி நெருங்கியாச்சு. நவராத்திரி பண்டிகைக்கான ஆயத்தெல்லாம் களை கட்ட ஆரம்பிச்சிடுது. மயிலாப்பூரில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு கபாலீஸ்வரர் கோவிலுக்கு 4 மாட வீதிகளிலும் கொலு பொம்மைகள் வந்து இறங்கியிருக்கு. அதுவும் குறிப்பாக வடக்கு மாட வீதியில் பார்த்திங்கன்னா விதவிதமான பொம்மைகள் விற்பனைக்கு வந்து இறங்கியிருக்கு. 9 நாட்கள் கொண்டாடப்படும் இந்த நவராத்திரி விழாவிற்காக நிறைய பொம்மைகள் குடிசை தொழிலாக பொம்மைகள் செஞ்சு வர்ணம் தீட்டி விற்பனை கொண்டு வந்து விற்கிறாங்க. வேறு ஊர்லேருந்து ரொம்ப தத்ரூபமான பொம்மைகள், சின்ன பொம்மையிலேருந்து ஆரம்பித்து 20,000 25,000 வரைக்கும் பொம்மைகள் இங்கே காணப்படுறது. 50 ரூபா 30 ரூபாய்க்குள்ள ரொம்ப குட்டி குட்டி பொம்மை இருக்குது. ஆரம்பித்து 18,000 20,000 தாராளமாக சொல்கிறாங்க. இது எல்லாமே வாய்க்கு வந்தபடி சொல்கிறது தான். நல்லா பேரம் பேச தெரிஞ்சவங்க சூப்பராக விலை குறைச்சி வாங்கிடுறாங்க. அது வண்டியில் இங்கே வந்து பாரம்பரியமான பொம்மைகள்லாம் நம்மள்ட்ட இருக்கா, அவற்றில் ஏதேனும் பழுது ஏற்பட்டுச்சுன்னா கவலைப்பட வேண்டாம். அச்சிச்சோ பழசாயிடுத்து, ஆனால் இது எங்கள் அம்மா வாங்கி கொடுத்து மாமியார் வாங்கி கொடுத்து 100 வருஷம் பொம்மை அப்படின்னு நினைக்கிறவங்க மயிலாப்பூரில் பழைய பொம்மைகளுக்கெல்லாம் வர்ணம் தீட்டி புதுசு போல் செஞ்சு தர கடையும் இங்கே இருக்குது. சித்திரக்குளம் பக்கத்தில் ஏதாவது விரிசல் இருக்கா, சின்ன சின்ன கீறல் இருக்கா, வர்ணம் போயிடுத்தா, பெயிண்ட் போயிடுத்துனா கவலைப்பட வேண்டாம். இங்கே கொண்டு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அழகாக அவங்க சரி பண்ணி புது பொம்மை போலையே பண்ணி தராங்க. ரொம்ப தத்ரூபமாக இருக்குது இங்கே பொம்மைகள்லாம். சென்னையில் பல பகுதியில் இருந்தெல்லாம் பொம்மைகள் வாங்க மக்கள் வந்து இங்கே குவிக்கிறாங்க. கொலு பொம்மைகள்லாம் விற்பனை ஆரம்பிச்சிடுத்து. நிற்கவே இடம் இல்லை. அதுவும் நைட்டு போனீங்கன்னா ஈவினிங் 5 o'clock மேலே நடக்கவே இடம் கிடையாது. ஏற்கனவே இங்கெல்லாம் டி நகர் மாதிரி கூட்டம் இருக்கும். போகிறதுக்கு இந்த பொம்மையெல்லாம் ரோடு ஃபுல்லாக அடைச்சி போடுறதுனால நடக்கிறதுக்கே இடம் இல்லை. எல்லாருமே விண்டோ ஷாப்பிங் மாதிரி பார்த்துன்னு போகிறவங்களும் இருக்காங்க, வாங்கின்னு போகிறவங்களும் இருக்காங்க. அதுவும் காத்தால் போனீங்கன்னா ஒரு அம்மாட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, நான் இந்த ஊர்லேருந்து கொண்டு வந்தேன், கிராமம் அது, அங்கேருந்து கொண்டு வந்தேன் நிறைய பொம்மைகள்லாம். நிறைய பேர் வந்து பார்த்துன்னு போகிறாங்களே தவிர, சில பேர் ஃபோட்டோ எடுத்துன்னு போகிறாங்களே தவிர யாரும் வாங்கிறதில்ல அப்படின்னு குறப்பட்டுட்டாங்க. அடுத்து 2 கடை தாண்டி போய் அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, சூப்பராக வியாபாரம் ஆகுதுமா, எல்லோரும் நல்லா என்ன ஒன்று நல்லா பேரம் பேசுகிறாங்க. அதனால் நாங்களும் அந்த ட்ரிக்கை தெரிஞ்சுட்டோம். 2,000 ரூபா பொம்மையை 3,000 3,500 சொல்லிவிடுவோம். தாராளமாக பேரம் பேசி நம்ம நினச்ச விலைக்கு அவங்களும் எடுத்துன்னு போயிடுறாங்க. இங்கே நல்லா வியாபாரம் ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க. தெருக்களை அடைச்சி 4 மாட வீதிகளிலும் கடை, காலையிலையும் மாலையிலையும் பொம்மை வாங்கிறதுக்கும் விண்டோ ஷாப்பிங் செய்கிறதுக்கும் டி நகர் போல் மக்கள் கூட்டம் ஜாஸ்தி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஆழ்வார்கள், நாயன்மார்கள், தசாவதார தொகுப்பு, அஷ்டலட்சுமிகள், ராமர், ராவணன் மாதிரி விதவிதமாக கண்ணை கவர்ற வனத்தில் விதவிதமான பொம்மைகள், சின்ன சின்ன பொம்மைகளும் நிறைய இருக்குது பாருங்கள். குட்டி குட்டியாகவும் 100 150 அந்த மாதிரி. இந்த வாராகி அம்மன்லாம் பார்த்திங்கன்னா சின்னது 1,500 பெருசு சைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அதெல்லாம் கேட்டால் தாராளமாக 15,000 அப்படின்றாங்க. பட் ஈஸியாக பேரம் பேசி நம்ம வாங்கிடலாம். காகிதக்கூழ் பொம்மைகள், மண் பொம்மைகள், கருங்கல், மரம் போன்ற பல பொருளில் தயாரிக்கப்பட்ட பொம்மையெல்லாம் இங்கே வைக்கப்பட்டிருக்கு. அத்திவரதர், திருப்பதி பாலாஜி, பார்த்தசாரதி பெருமாள், பார்க்கடல் பெருமாள், இந்த மாதிரி கருடன் மேலே அமர்ந்திருக்கிற பெருமாள்னு, துல்ஜாப்பூர் பவானி அம்மன், சாய்பாபா, பார்த்தசாரதி பெருமாள் அப்படி தத்ரூபமாக இருக்குது. திருப்பதி பாலாஜி அப்படி தான். அது போக இந்த தலைவர்கள்லாமும் அப்துல் கலாம், சுவாமி விவேகானந்தர், புத்தர், காந்தின்னு இந்திய தலைவர்களோட பொம்மைகளும் நிறைய இருக்குது. நிறைய பேர் வாங்கின்னு போகிறாங்க. அதை தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, செட்டியார் பொம்மைகளும் விற்பனையில் இருக்குது. பாருங்க, சிவன் பார்வதி என்ன அழகாக உட்காந்த கோலத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. ரிஷப வாகனத்தில் மகாலட்சுமி, அன்னபூரணி, விதவிதமான பொம்மைகள் எல்லாம் தத்ரூபமாக இருக்குது. கிராமத்துலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வராங்க. அவங்க வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துட்டு நவராத்திரி முடிஞ்சக்கப்புறமும் 2 நாள் இருந்துட்டு தான் போவாங்களாம். ஆனால் நீங்கள் விலை குறைச்சி வாங்கணும் இன்னும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நவராத்திரி முடிஞ்சக்கப்புறமா வந்தீங்கன்னா அவங்களாம் பேக் பண்ணுற ஜோரில் இருக்கிறதுனால நல்லா விலையும் குறைச்சி கொடுக்குறாங்க. இந்த நவராத்திரி டயத்தை விட அதை தாண்டிக்கப்புறம் வந்தீங்கன்னா இன்னும் கூட நிறைய விலை குறையிறது. பொம்மைகளோட விலையெல்லாம் சற்று அதிகம்தான், இருந்தாலும் பேரம் பேசி மக்கள்லாம் வாங்குகிறாங்க. அது வண்டியில் கொலு பொம்மைகள் மாத்திரம் இல்லை, இங்கே படிகளும் விற்கிறாங்க. மரத்தில், ஸ்டீலெல்லாம் 3,500 ரூபாயில் ஆரம்பித்து நல்லாயிருக்கு. ஸ்டீலெல்லாம் நல்லா ஃபோல்டு பண்ணி
அழகாக ஒரு இடத்துல நிறுத்திடலாம், இடத்தையே அடக்காது. ஆன்லைன்லேயும் ஷாப்பிங் செய்யலாம், வீட்டுக்கும் டோர் டெலிவரி பண்ணுறாங்க, கொஞ்சம் கூட காசோடு, அவ்வளோதான். இந்த தெரு முழுவதும் தற்காலிகமாக கடைகள்லாம் அடைக்கப்பட்டு விற்பனை செய்கிறது சொல்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் பண்ணுறதுனால பெரிய கடையில் இருக்கவங்களாலும் ஒத்துழைக்கிறாங்க. அவங்க கடை வாசல் தான் நிறைய கடைகள்லாம் போடுறாங்க, பட் ஒன்றும் அவங்க சொல்கிறதில்ல. கொலுப்படியெல்லாம் ரெடிமேடாகவே கிடைக்கிறது. நம்ம கொலுப்படியெலாம் அமைக்கும் போது பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன், எல்லாம் நல்லா பாரம்பரியமாக பண்ணுறவங்களுக்கு இது பிரச்சனை கிடையாது. இப்போ புதுசாக ஆசையில் நம்மளும் கொலு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொலுப்படி அமைக்கும்போது கிழக்கு அல்லது வடக்கு திசை பார்த்து அமைக்கணும். நவராத்திரி முடிஞ்சதுக்கப்புறம் பொம்மைகள்லாம் பத்திரமாக தனித்தனியாக பேப்பரில் சுற்றி, அதுக்கப்புறம் காட்டன் துணிலையும் சுற்றி, ஃபஸ்ட்டு காட்டன் துணியில் சுற்றிடுங்க, அப்புறம் பேப்பரில் சுற்றி அழகாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அடுத்த ஆண்டு பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் புதுசாக ஏதாவது ஒரு பொம்மை வாங்கணும் அப்படின்றது சொல்லப்படுறது. அப்புறம் அந்த கொலுப்படியெல்லாம் வைக்கிறீங்க இல்லையா, அதுக்கு மேலே அழகாக பட்டு புடவையோ ஜருகையோடு இருக்கிற புடவை இல்லாட்டி பட்டு வேஷ்டியோ விரித்து பொம்மைகள்லாம் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு தான் சொல்கிறேன், ஏன்னா எல்லோரும் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, இப்போ தான் ஆரம்பிக்கிறவங்கன்றக்குள்ள இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொலுப்படியெல்லாம் ஒற்றைப்படியில் தான் வைக்கணும், 3, 5, 7ன்னு. மேல் படியில் கடவுள், கலசம் வைக்கிற பழக்கம் இருந்தால் கலசத்துக்குள்ளே ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு மாவலியை வச்சு நடுவில் தேங்காய் வச்சு கலசம் வைக்கணும். மேலே கடவுளோடது, அதுக்கப்புறம் ரிஷிகள், மகான்கள், சித்தர்கள் அவங்களோட சிலை, அதுக்கப்புறம் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், அப்புறம் ஓருயிரான மரம், செடி, கொடி, பூக்கள்னு விதவிதமாக வைக்கலாம். கலசம் வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க அதை கடைப்பிடிங்க. யவசலர் சொம்புலலாம் வைக்காதீங்க, செம்பு இல்லாட்டி பித்தளை சொம்பில் வைங்க. தினமும் கொலுப்படிக்கு கீழே மறக்காமல் கோலம் போட்டு விளக்கேற்றி காத்தாலி சாயங்காலம் நெய்வேத்தியம் பண்ணணும். காத்தால் ஏதாவது கலந்த சாதமோ பாயசமோ பண்ணலாம். சாயங்காலம் சுண்டல் பண்ணி 4 பேரை கூப்பிட்டு தாம்பூலம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். 9 நாட்களுமே கூப்பிட்டு எல்லாரையும் வீண் பேச்சு பேசாமல் பக்தி பாடல்கள், பஜனைகள், லலிதா சகஸ்ரநாமம், தேவி பாகவதம் அப்படி விதவிதமாக சொல்லி கடவுளை பூஜிக்கலாம். உடம்பு ஒத்துழைச்சதுன்னா 9 நாட்களுமே விரதம் இருக்கலாம். பால் பழம் சாப்பிட்டு, முடியாதவங்க ஒரு வேளை உணவு எடுத்துட்டு விரதம் இருக்கலாம். 9 நாளும் அம்பாள் வீட்டில் வாசம் செய்யறதுனால சண்டை போடுறதோ, தலை விரித்து போட்டுட்டு இருக்கிறதோ, ஊசி கொண்டு பழைய துணியை தைக்கிறதோ, வெங்காயம், பூண்டு, அசைவ உணவுலாம் சாப்பிட்றதையோ நிறுத்திட்டோன்னா அம்பாள் நமக்கு வேணுங்கிற வரம்லாம் தருவா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கொலுவுக்கு நம்மளை அழைக்கிறவங்க வீட்டுக்கு போகும்போது வெறும் கையோடு போகாமல் சின்ன சின்ன பொம்மைகள் வாங்கிண்டோ பூ பழங்களோ வாங்கிட்டு போனால் அவங்களுக்கு அடுத்த நாள் நவராத்திரி பூஜைக்கு யூஸ் பண்ண சரியாக இருக்கும். நவராத்திரி முடிஞ்சதும் கொலுப்படிகள்லாம் அழகாக கலைச்சி பொம்மையெல்லாம் திரும்ப பெட்டியில் அடுக்கி வைக்கும்போது பொம்மைகளோட மூக்கு கையெல்லாம் உடையாமல் இருக்கிறதுக்கு பத்திரமாக பேப்பரில் சுற்றி காட்டன் துணியில் சுற்றி பெட்டியில் வச்சு எந்த பெட்டியில் வச்சுருக்கோன்றதுக்கு அந்த குறிப்பு எழுதிட்டோன்னா அடுத்த வருஷம் இறக்கி செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எவ்வளவு ஆர்வமோடு கொலு வைக்கிறோமோ அவ்வளவு அழகாக பொம்மையெல்லாம் அடுக்கி முறையாக பராமரிக்கணும். ஆண்டுக்கு 4 நவராத்திரி வருதுன்னு எல்லாருக்குமே தெரியும். சித்திரையில் வசந்த நவராத்திரியும், ஆனி ஆடியில் ஆஷாட நவராத்திரியும், புரட்டாசி மாதம் சாரதா நவராத்திரியும், தை மாதம் சியாமலா நவராத்திரியும் வருது. ஸோ நம்மளால் முடிஞ்ச நெய்வேத்தியம் பண்ணி டயர்லனாலும் ஒரு 3 படியாவது வச்சு டெய்லி விளக்கேற்றி ஸ்லோகம் சொன்னால் அம்பாள் நமக்கு வேண்டிய வரம் தருவாள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. மரப்பாச்சி பொம்மைகள் கட்டாயம் கொலுவில் இருக்கணும். அழகாக அதை அலங்காரம் பண்ணி வைக்கலாம். ஏன்னா நம்ம திருமணத்துலலாம் கூட இந்த பழக்கம் இருக்குது இல்லையா, மரப்பாச்சி பொம்மை கொடுக்கணுன்னு. ஸோ அதையும் கட்டாயம் கொலுவில் வைங்கோ. உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட்டில் சொல்லுங்க. தேங்க்யூ.